வாட்ஸ்அப் செயலி மூலம் பயனாளர்களின் தகவல்கள் திருட்டு மற்றும் பெரும் நிதி மோசடிகள் நடைபெற வாய்ப்புள்ளதாக ஒன்றிய அரசின் காவல்துறை ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு எச்சரித்துள்ளது. ஒன்றிய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் BPRD எனப்படும் காவல்துறை ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு வாட்ஸ்அப் செயலியில் அண்மையில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஸ்கிரீன் ஷேர் வசதி குறித்து சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இந்த ஸ்கிரீன் ஷேர் வசதி எளிதில் சைபர் கிரைம் தாக்குதலுக்கு ஆளாகக்கூடிய அம்சம் என்று அதில் எச்சரிக்கப்பட்டுள்ளது. ஸ்கிரீன் ஷேர் வசதியானது வீடியோ கால்களின் போது ஒருவர் தன்னுடைய மொபைல் ஸ்கிரீனை மற்றொருவருடன் பகிர்ந்து கொள்வதற்கான அம்சமாகும். இதை ஸ்கிரீன் ஷேரை பயனாளர் ஆன் செய்யும் போது அவரது போனில் அவர் என்னவெல்லாம் செய்கிறாரோ அவை அனைத்துமே வீடியோ காலில் இருக்கும் மற்றொரு யூசரால் அவரது திரையில் பார்க்க முடியும். அத்துடன் பயனாளர்களுக்கு வரும் நோட்டிபிகேஷன்களையும் பார்த்துவிட முடியும். வங்கி அதிகாரிகள் போலவும் நிதி நிறுவனங்கள் மற்றும் அரசு துறை அதிகாரிகளைப் போல ஆள்மாறாட்டம் செய்யும் மோசடி பேர்வழிகள் ஸ்கிரீன் ஷேர் மூலம் பயனாளர்களின் அனைத்து தரவுகளையும் எடுத்து விடுவார்கள் என்று நிபுணர்கள் எச்சரிக்கிறார்கள். இவர்களை நம்பி ஸ்கிரீன் ஷேர் வசதியை ஆன் செய்துவிட்டால் அடுத்த வினாடியே மோசடி செயலிகள் மற்றும் மென்பொருளை ஏமாற்று பேர்வழிகள் பயனாளர்களின் போனில் இன்ஸ்டால் செய்து விடுவார்கள். அவற்றின் மூலம் அவரது வங்கி தகவல்கள், கடவுச் சொற்களை திருடுவதோடு வங்கி சேவையை கூட கையாள முடியும் என்று BPRD நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். வாட்ஸ்அப்பை யார் அதிகம் பயன்படுத்துகிறார்கள் என்பதை கோட் ஸ்கிரிப்டட் பாட்ஸ் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஹேக்கர்கள் கண்டுபிடிக்கின்றனர். அவர்களுக்கு வாட்ஸ்அப்பில் மிஸ்டு கால் கொடுப்பது, வேலைவாய்ப்பு, தொழில் வாய்ப்பு உள்ளதாக மெசேஜ் அனுப்புதல், வீடியோ கால் மற்றும் வெப்சைட் லிங்க் அனுப்பி மோசடியை லாபகமாக அவர்கள் அரங்கேற்றுகிறார்கள். இந்த ஹேக்கர்களின் நோக்கமே இரையாகும் பயனாளரை அச்சுறுத்தி அவரை நெருக்கடியான நிலைக்கு தள்ளி பெரும் தொகையை பறிக்க வேண்டும் என்பது மட்டுமே. வெவ்வேறு எண்களில் இருந்து கவர்ச்சிகரமான அறிவிப்புகளை தரும் மோசடி நபர்கள் கூகுள் பிளே ஸ்டோரில் இல்லாத செயலிகளை இன்ஸ்டால் செய்யுமாறு அறிவுறுத்துவர். பயனாளர்களின் நம்பிக்கையை பெற முதலில் சொற்ப தொகையை கூட கொடுப்பார்கள் என்றும் அதை நம்பி பெரிய தொகையை முதலீடு செய்யும் போது அடுத்த வினாடியே அந்த தொகை காணாமல் போய்விடும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பெரும்பாலும் இந்த மோசடி அழைப்புகள் வியட்நாம், கென்யா, எத்தியோப்பியா மற்றும் மலேசியாவின் தொலைபேசி கோட் எண்களான +254 +84 +63 +1 218 ஆகிய எண்களில் இருந்தே வருகின்றன என்பது காவல்துறை ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் நிபுணர்களின் கருத்தாகும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.